பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு சில செய்திகளை நாம் நம்முடைய மொழி இன நில அடிப்படையிலே இன்றைய அரசியல் சூழல்களோடு ஒப்பிட்டு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். தொடக்கத்திலே நீண்ட நெடிய காலமாக நம்முடைய அன்னை தமிழ்நாட்டில் மொழி போர் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மொழி போர் என்றால் எந்த மொழியை எதிர்த்து மறுத்து என்று பார்த்தால் ஆதிக்க இந்திதான். 1937 காலகட்டத்திலே நம்முடைய தமிழ் அறிஞர்களும் சான்றோர்களும் தனித்தமிழ் கடல் மறைமலடிகள் தலைமையில் நாவலர் சோமசுந்தர பாரதியார், முத்தமிழ் காவலர் KP விஸ்வநாதன் போன்ற புலவர் பெருமக்கள் தொடங்கிய போராட்டம் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் நாடு விடுதலையடைவதற்கு முன்பே இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து புரட்சி குரல் போர்க்குரல் எழுப்பிய நிலம் தமிழ் நிலம். அன்றைக்கு நம்முடைய சான்றோர் பெருமக்கள் அறிஞர்கள் தொடங்கி வைத்தார்கள். பிறகு 50களிலே இரண்டாம் கட்ட இந்தி எதிர்ப்பு போராட்டம். பிறகு 1965 நாடு விடுதலையடைந்த பிறகு 1937 மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தென்னிந்தியா என்று சொல்லப்படுகின்ற சென்னை மாகாணத்தின் தலைமை அமைச்சராக, பிரதமர் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பிலே அவர் இருந்த காலகட்டத்தில் தொடங்கி விடுதலைக்கு பிறகு 50களிலே சற்று தலையை காட்டி 65 பெரியவர் பத்தோச்சலம் முதலமைச்சராக இருக்கிற பொழுது 1965 ஜனவரி 26 குடியரசு நாள் முதல் இந்தியா வங்கும் இந்திய ஆட்சி மொழி என்று அன்றைக்கு இருந்த ஒன்றிய காங்கிரஸ் அரசு அறிவித்தது. அதற்கு எதிராகத்தான் இந்த 65 காலகட்டத்திலே நம்முடைய மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர், பாவலரேர் ஐயா பிரிஞ்சித்திரனார், பேராசிரியர் இலக்குவனார், அதற்கு முன்பு பாவேந்தர் பாரதிதாசனார் போன்ற அறிஞர் பெருமக்கள் அவர்கள் உடன் அரசியல் தளத்திலே தமிழர் தந்தை சீவ ஆதித்தனார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கினார். அதனுடைய வெளிப்பாடுதான் உலகம் கண்டிராத மொழி புரட்சி வெடித்தது. நூற்றுக்கணக்கானோர், பொள்ளாச்சியிலெல்லாம் 200க்கும் மேற்பட்டவர்கள் தடியடிபட்டு குண்டடிபட்டு காவல்துறையினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை துணை இராணுவ படையினுடைய துப்பாக்கி சூடுகளுக்கு பலியாகி மாண்டு மடிந்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் ஆட்சி மாற்றமே. 65 மொழி புரட்சியில் மானத்தமிழ் மறவர்கள் மாண்டு மடிந்து அன்னை தமிழை காப்போம், அன்னை தமிழை வாழ வைப்போம், அயல் மொழிகளை எதிர்த்து நிற்போம், மறுத்து போராடுவோம் என்று அந்த மொழி புரட்சியின் விளைவாகத்தான் 67 20 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள்தான் தமிழுக்கு, இவர்கள்தான் தமிழர்களுக்கானவர்கள், இவர்கள்தான் தமிழ்நாட்டின் உரிமையை மீட்க வந்தவர்கள், விடுதலை வென்றெடுக்க வந்தவர்கள், பெயரளவுக்கு தனிநாட்டு கோரிக்கை கைவிட்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அறிஞர் அண்ணா 1962 காலகட்டத்திலே தனிநாட்டு கொள்கையை கைவிடுகிற பொழுது தனிநாட்டு கொள்கையைத்தான் கைவிடுகிறோம், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொல்லி இருக்கிறார் என்று வாக்களித்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? இதுவரை பேசப்படாத ஒரு கமுக்கம். எந்த தமிழ் அறிஞர்களும் அதை பற்றி பேசியதாக குறிப்புகள் இல்லை, எதிர்ப்பு தெரிவித்ததாக பதிவுகள் இல்லை. தமிழர் தந்தை சீவ ஆதித்தனார் உட்பட 67 ஆட்சி மாற்றம், 65 மொழி புரட்சி, காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சியின் காவல்துறை, ஒன்றிய காங்கிரஸ் ஆட்சியினுடைய துணை இராணுவ பாதுகாப்பு படை, துப்பாக்கி சூடு, தீ குளிப்பு, நஞ்சுண்டு மாண்டு மடிந்த மானத்தமிழ் மறவர்களின் உயிர் கொடையால் ஆட்சிக்கு வந்தவர்கள் 72 4 ஆண்டுகளில் அதே இந்திய காங்கிரஸ் கட்சியோடு ஐயா முத்தமிழ் அறிஞர், தமிழாக வாழ்ந்தவர், தமிழை செம்மொழியாக்கியவர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதி திமுகவோடு உறவு வைத்தார். ஆனால் என்ன நடந்தது?
86 அதே போல் ஒரு புரட்சியை செய்ய முடியுமா என்று முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் முயன்று பார்த்தார், மக்கள் திலக மாக்கோராவுக்கு எதிராக. இப்படியெல்லாம் இந்த மொழி போராட்ட வரலாறு இருக்கிறது. எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, சட்ட மேலவை உறுப்பினர்களை, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களாக, அமைச்சர் பெருமக்களாக, ஒன்றிய அமைச்சர்களாக பல்லாயிரக்கணக்கான பேர் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதவி வகித்தவர்கள், பதவி வகித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மொழிக்காக உயிர் கொடை கொடுத்தார்கள் பாருங்க. அந்த மானத்தமிழ் மறவர்கள் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் அந்த குடும்பத்தை, ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கூட கிடையாது. இதுதான் வேதனையான வரலாறு. அந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியோடு 72 கை கோர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊடாகத்தான் பாசிச பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு இந்தியை திரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி நரேந்திர மோடி அரசு, அமித்ஷா அரசு அங்கே இருக்கின்ற பொழுது அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கை கொடுத்து தோக்கி தோளில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற தேர்தலில். இந்த நிலையில் கடந்த 11ஆம் நாள் நம்முடைய தோழர் திருமுருகன் காந்தி அவருடைய தமிழ்நாட்டு அரசியல் பார்வைக்கும் எடுத்து வைக்கிற கருத்துகளுக்கும் நமக்கும் நிரம்ப முரண்பாடு உண்டு, அது வேறு. ஆனால் அவர் ஏதோ ஒரு வகையிலே எப்படியோ உந்தி தள்ளப்பட்டு தொடர்வண்டி நிலையங்களிலே ஏதோ இன்றைக்குத்தான் புதிதாக இந்தி எழுதியிருப்பது போல் கருதி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அவர் நியாயமாக எங்கே போராடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு அண்ணா சொல்லிட்டாரு, அந்த போராட்டத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று. அண்ணாவினுடைய தலைவர் ஐயா ஈவேரா அவர்கள் இந்தி எதிர்த்து வீதியிலே வந்து போராடக்கூடியவர்களை காலி பசங்கள் என்றார், சுட்டு தள்ளுங்கள் பக்தோச்சலம் என்றார். ஆனாலும் அந்த ஈவேராவுக்கு தான் இந்த மொழி புரட்சியின் விளைவாக அதிகாரத்துக்கு வந்த அண்ணா ஆட்சியை காணிக்கையாக்கின. அதுவே 11ஆம் தேதி திருமுருகன் காந்தி அவர்கள் தலைமையில் இந்தியை அளிக்கிறோம் என்று சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்தை நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்து 65 காலகட்டத்திலே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்த அல்லது இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்து பணிகள் செய்த அண்ணா சாலை, அன்றைக்கு மவுண்ட் ரோடு, தலைநகர் சென்னையிலே தேனாம்பேட்டையிலே இருக்கு பாருங்க அன்பகம். அந்த அன்பகத்துக்கு பக்கத்தில் அடுத்த கட்டடத்தில் தோழர் திருமுருகன் காந்தி அந்த பகுதிக்கு போகவே இல்லையா என்று எனக்கு தெரியல. அந்த அன்பகத்துக்கு எதிரே, அன்பகத்து முன்னால் இருக்கக்கூடிய நம்முடைய பெரும்பாட்டி கண்ணகியினுடைய விரல்கள் சுட்டி காட்டுகிற திசையில் முழுக்க தமிழே இல்லாமல் இந்தி ஆங்கிலம் இருக்கிறது. அங்கே போராடி இருக்க வேண்டும் தோழர் திருமுருகன் காந்தி. அப்படி ஒரு போராட்டத்தை அந்த இடத்திலே அறிவித்திருந்தால் நானே கூட அதில் போய் பங்கெடுத்திருப்பேன். உண்மையான தமிழன்னா எப்படி இருக்கணும்னா, ஐயா வியனரசு உங்களுக்கு தெரியுங்களா, நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்க, வெளியில வந்தாங்க. திருநெல்வேலியில் நம்ம சென்னை, நம்ம தமிழ் மடம், சென்னை ஆங்கிலம், சென்னையை தமிழ்ல உங்களுக்கு எழுத தெரியாதா? தூத்துக்குடிய தமிழ்ல உங்களுக்கு எழுத தெரியாதா? திருநெல்வேலி எழுத தெரியாதா? ஐயா என்ன பண்ணாங்கன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க. மொத்த பேரும் திறந்ததில் உட்கார்ந்தாங்க. உட்காந்து நம்ம சென்னைன்றத, நம்ம தூத்துக்குடி, நம்ம திருநெல்வேலின்றத மாத்தினாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்ல கொண்டு வந்தாங்க. ஆனால் அவ்வாறு செய்யாமல் தோழர் தொடர்வண்டி நிலையங்களிலே இந்தி பெயரை அளிக்கின்ற பொழுது ஒரு தோழர் திலீபன் அவர் பெயர், ஈழத்திலே ஒரு திலீபனை பார்த்தோம். 1989ஆம் ஆண்டு பல்லாதிக்கே இந்திய அமைதிப்படை என்ற பெயரிலான அமளிப்படை நடவடிக்கைகளை கண்டித்து தமிழில தனிநாட்டு கொள்கையை முன்னிறுத்தி அறவழி போராட்டம் என்றால் உலகத்துக்கே வழிகாட்டியாக 12 நாட்கள் சொட்டு நீர் கூட அருந்தாமல் பட்டினி கிடந்து தன்னுடைய கோரிக்கை நிறைவேறாமல் மாண்டு மடிந்த அந்த பெருமோ வீரன்
திலீபன் பெயரை தாங்கிய தோழர் சற்றே உணர்ச்சி வயப்பட்டு ஓடி வருகின்ற, நான் ஏற்கனவே 2 நாட்கள் முன்னால் பதிவு செய்தேன். 1970களிலே 3 முன்னாள் முதலமைச்சர்களும் பங்கேற்ற எங்கள் தங்கம் என்கின்ற ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு சொந்தமான ஒரு திரைப்பட நிறுவனம் உருவாக்கிய அந்த எங்கள் தங்கத்தில் ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் பாடுவார். ஆனால் அப்படி ஓடுகிற ரயிலை தொடர் வண்டி இடைமறித்து தண்டவாளத்தில் தலை வைக்க முடியாது. ஆனால் இந்த தோழர் மே 17 இயக்க தோழர் திருமுருகன் காந்தியினுடைய உற்ற தோழர், அவருக்கு தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டிய தோழர், ஒரு குடும்ப தலைவன் இன்றைக்கு மாண்டிருக்கிறார், உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர் யாராகவும் இருக்கலாம். ஆனால் இந்தியை எதிர்த்து முழக்கமிட்டவாறு ஓடி வருகின்ற தொடர்வண்டியை மறிக்கிற வேகத்திலே தட்டுண்டி தடுமாறி கீழே விழுந்து உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கு உயிர் இழந்திருக்கிறார் என்று சொன்னால் லட்சக்கணக்கான தமிழர்கள் கூடி அவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும். ஆனால் ஆதிக்க இந்தியை, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று முழங்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகளிலே முழக்கத்தை பதிவு செய்யக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணாச்சி வைகோ அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி டி வேல்முருகன் அவர்கள் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆனால் பங்கெடுக்க வேண்டிய பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள், நான் உட்பட பங்கேற்க முடியாத சூழ்நிலையில் அந்த தோழருடைய உடல் இன்றைக்கு இறுதி வணக்கம் செலுத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அந்த தோழருக்கு வீர வணக்கம் செலுத்துவதால் மட்டும் நம்முடைய பணிகள் நிறைவடைந்து விடாது. ஆதிக்க இந்தி என்றைக்கு தமிழ்நாட்டில் நுழைந்தாலும் அந்த ஆதிக்க இந்தியை எதிர்த்து நின்று அன்னை தமிழை பாதுகாக்கிற பொறுப்பையும் கடமையும் தொடர்ந்து செய்வதுதான் ஒவ்வொரு தமிழனுடைய கடமையாக இருக்க முடியும். அந்த வகையிலே தோழர் திலீபனுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்தி தொடர்ந்து அவருடைய வழியிலே நம்முடைய அன்னை தமிழை காப்பது மட்டுமல்ல, அன்னை தமிழை அரியணை ஏற்றுவதே ஆதிக்க இந்தி திணிப்புக்கான முற்றுப்புள்ளியாக இருக்க முடியும். அன்னை தமிழை அரியணை ஏற்றுவது என்பது தமிழ்நாட்டில் ஒரு மண்ணின் மைந்தராட்சி, பச்சை தமிழராட்சி, வேளாண்குடி தமிழராட்சி என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் அது வாய்ப்பாகும். அதே நேரத்தில் இந்திய ஒன்றியத்தில் நாம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தன்னுரிமையை வென்றெடுக்காவிட்டால் தொடர்ந்து இந்த போராட்டங்களுக்கு தமிழர்கள் பலியாக நேரிடும் என்ற அடிப்படையிலே தம்பி வேல்முருகன் கூட அந்த கூட்டத்திலே, இரங்கல் கூட்டத்திலே சுட்டி காட்டி இருக்கிறார். நான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை விளக்கணி தலைவராக பொறுப்பு வகிக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி கோட்பாடு, தமிழின போராளி நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய அந்த போராட்டம் இன்றும் முழுமையாக நிறைவேறவில்லை. பல கட்டங்களை கடந்து வந்திருக்கிறது. ஆனால் முழுமையாக நிறைவேறுவதற்கான போராட்ட களங்களை தமிழின போராளி மருத்துவர் ஐயா தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இறுதி இலக்கு என்பது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கையே தன்னுரிமை கோட்பாடுதான் என்ற அடிப்படையிலே அந்த தன்னுரிமை தமிழ்நாடு 1992 தமிழர் வாழ்வுரிமை மாநாடு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் ஒன்று திரண்டு சென்னையிலே முழங்கினார்கள். மும்மொழிக் கொள்கை மோசடி கொள்கை, இருமொழிக் கொள்கை ஏமாற்றுக் கொள்கை, ஒருமொழிக் கொள்கை உன்னத கொள்கை. இன்னைக்கு என் தம்பி ஆற்றல் மறவன் செந்தமிழன் சீமான் கூட அவருடைய நாம் தமிழர் அரசின் வரைவு வெளியீட்டு நிகழ்ச்சியிலே இந்த முழக்கத்தை முன்வைக்கிறார். ஆனால் இந்த முழக்கத்தை முன்வைத்த கட்சி எது, அந்த கட்சியினுடைய தலைவர் யார், அதை சுட்டி காட்டியிருக்கணும். அதை சொல்லாம
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த முழக்கத்தை முன்வைக்கிறார். என்றாலும் கூட பாட்டாளி தமிழர்களே, தமிழ்நாட்டு தமிழ் மக்களே, உலகெங்கும் பறந்து வாழும் உலக தாய் தமிழ் உறவுகளே, தமிழீழம் அமைய வேண்டுமானாலும், ஆதிக்க இந்தியை தடுத்து நிறுத்த வேண்டுமானாலும், ஆதிக்க இந்தியர்களுடைய கோர பிடியிலிருந்து, சுரண்டல் நிலையிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டுமானாலும், தமிழ்நாட்டின் தன்னுரிமை ஒன்றே இறுதி தேர்வு. அந்த தன்னுரிமை கொள்கை நோக்கி நடையிட இன்றைக்கு மரணமடைந்திருக்கக்கூடிய தோழர் திலீபனுடைய அந்த புகழ் வணக்க வீர வணக்க நிகழ்ச்சியில் உறுதிமொழியேற்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.